எஸ்எல்ஜி அகாடமியின் வணக்கம். 11th எத்திக்ஸ் புக்ஸில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, அது கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க. அது என்ன டாபிக்னா சிந்துவெளி நாகரிகம், பேஜ் நம்பர் 33 இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுமா, பாக்ஸ் இன்ஃபர்மேஷனில் சிந்துவெளி நாகரிகம் பரவியிருந்த இடங்கள் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கும். அதில் ஹரப்பா, ராவி நதியோரம், மேற்கு வங்காளம்னு இருக்கும். அது மேற்கு வங்காளம் இல்லை, அது மேற்கு பஞ்சாப். கூகுள்லேயும் செக் பண்ணியாச்சு. ஸோ மேற்கு பஞ்சாப் அதுதான் இப்போ தற்போதைய பாகிஸ்தானில் இருக்குது. அப்புறம் மொஹஞ்சதாரோ சிந்து நதியோரம், அது மேற்கு பஞ்சாப் தான். ஸோ தற்போதைய பாகிஸ்தான் தான். ஸோ ஏன்னா இந்தியாவில் ஒரு பஞ்சாப் இருக்குது, பாகிஸ்தானில் ஒரு பஞ்சாப் இருக்குது. அதனால தான் மேற்கு பஞ்சாப்னு சொல்லிட்டு இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாமே கரெக்டு தான். இந்த ரூபார், சட்லஜ் நதியோரம் பஞ்சாபில் இருக்குது. இந்த பஞ்சாப் இந்தியாவில் இருக்கிற பஞ்சாப். சரியா, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. வெறும் பஞ்சாப்னா இந்தியாவில் இருக்க பஞ்சாப், மேற்கு பஞ்சாப்னா அது பாகிஸ்தானில் இருக்குது. லோத்தல் அப்படிங்கிறது சட்லஜ் நதியோரம் குஜராத்தில் இருக்குது. காளிபங்கன், காகர் நதி தென்கரையோரம் ராஜஸ்தானில் இருக்குது. சாகுந்தாரோ அப்படிங்கிறது சரஸ்வதி நதியோரம் ராஜஸ்தானில் இருக்குது. தோலவீரா அப்படிங்கிறது கபீர் மாவட்டம் குஜராத்தில் இருக்குது. இந்த கோட்டிஜி சிந்து மாகாணத்தில் இருக்குது. சிந்து மாகாணம் அப்படிங்கிறது இந்தியாவில் இல்லை, தற்போதைய பாகிஸ்தானில் இருக்குது. பனவாலி அப்படிங்கிறது ஹரியானா. சுர்கோட்டா அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்குது. இதில் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணியிருப்பாங்க, அது என்னென்னா இந்த ராகி கர்கி அப்படிங்கிறது ஹரியானாவில் இருக்குது. ஸோ இதுவும் சிந்து நாகரிகத்தோடு சேர்ந்த இடம் தான், ஹரியானாவில் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.